Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்టిక్యులர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இதோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். மன வளர்ச்சி குறைவா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட எல்லாம் மீறி சில ஆட்கள் நடந்துடுறாங்க. அந்த பொண்ணால யாருன்றதை சொல்ல முடியல. அதை மீறிய இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா இதுல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு அப்பாவை காட்டுறாங்க. இப்ப பொண்ணை பாக்குறதுக்காக ரூம்குள்ள வராரு. இவரோட பொண்ணு பேரு மோனிகா அப்படின்றது. மோனிகா அந்த இடத்துல இல்லைன்னு தெரிய வருது. மோனிகா எங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாரு. எங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே கோவமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்மளே தேடலான்ற மாதிரி அப்பவும் தேடி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் முள்ளெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் மன வளர்ச்சி குறைவா உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட சில ஆட்கள் எல்லாம் மீறி நடந்திருப்பாங்க. அதனால்தான் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து சேர்த்திருப்பாரு. அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க போல. அதனால்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க எதுக்காகமா வந்த, முள்ளெல்லாம் குத்திக்க போது, பார்த்து வெளியே வா அப்படின்ற மாதிரி அப்பாவும் வெளியே வர வச்சுட்டு இருக்காரு. இப்ப முள்ளெல்லாம் கிழிச்சு இந்த பொண்ணுக்கு பயங்கரமா காயெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இவருமே வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறாரு. உடனே வைத்தியம் பாருங்கன்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்றாரு. டாக்டர் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. யோ எதுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. மோனிகாக்கு இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, அதை பத்தி ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருப்பாங்க. இன்ஸ்பெக்டரும் டீமும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே சின்ன கிராமமா இருக்கும். இந்த கிராமத்துல வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க போல. இப்ப நேரடியா இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார் எதுக்காக சார் எங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களை எங்களோட வேலையை பார்க்க விடுங்க, உங்களால எங்களோட சம்பாத்தியமே போயிடும் போல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு கிட்ட சில ஆட்கள் எல்லாம் மீறி நடந்திருக்காங்க, அதை விசாரணை பண்ண தேவையில்லையா, அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ண மாட்டீங்களா, இப்படி சத்தம் போடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. பின் என்ன சார் எங்க வேலை தான் போகுது அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே ஏதாவது நடந்ததுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அந்த பொண்ணு மன வளர்ச்சி இல்லாதவ, எதுவுமே நடக்காம கூட நடந்ததா அவ கற்பனை பண்ணலாம், தயவு செஞ்சு எங்களை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் பயங்கரமா மக்கள் கிட்ட கோவப்படுறாரு. அப்படிதான் விசாரணை பண்ணுவோம், சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிப்போம், இப்போதைக்கு நீங்க எல்லாருமே கலைஞ்சு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, எல்லாருமே கிளம்புங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப மோனிகாவோட அப்பா அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. மோனிகா ஏற்கனவே இந்த மாதிரி வளர்ந்ததுல அம்மாக்கு பெருசா விருப்பம் கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, அம்மா ஊட்டி விடும் போது மோனிகா வேணான்னு சொல்றாங்க. அம்மா கோவத்துல பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க. இப்ப வேலை பார்த்துட்டு இருக்க அப்பா வேகமா பக்கத்துல வந்துடுறாரு. இப்படிதான் பொண்ணுகிட்ட நடந்துப்பியா அப்படின்ற மாதிரி கோவமா கேட்கிறாரு. பொண்ணுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னு தெரியும் போதே வைத்தியம் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது, நம்ம எங்கேயாவது விட்டுட்டு வந்துடலாம்னு சொன்ன, நீங்க தான் கேட்கல, இப்ப பாருங்க என்ன மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இதெல்லாம் இவர் கண்டுக்க மாட்டாரு. நீ உள்ள போன்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொண்ணு காணாம போயிருப்பாங்க. எங்க பொண்ணு போனான்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா பொண்ணு ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. பொண்ணு கிட்ட சில ஆட்கள் எல்லாம் மீறி நடந்திருக்கிறது தெரிய வருது. இப்ப அம்மாவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. டாக்டர் இருக்கார்ல, ட்ரீட்மெண்ட்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா டாக்டர் கிட்ட சத்தம் போட்டிருப்பாங்க. இதனால தான் டாக்டர் அதுக்கப்புறமா இந்த அப்பா கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருப்பாரு. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். இப்ப பொண்ணு விளையாடிட்டு இருக்கா, அப்பா இருக்கார்ல, கொஞ்சமாவது சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா பொண்ணு சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்லாம் கிடைச்சிருக்கு போல, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான் எல்லாம் மீறி நடந்திருக்கிறதா நினைச்சிருப்பாரு. ஆனா ரிப்போர்ட் படி பார்த்தா 3 பேர் தப்பா நடந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அது சார்ந்து இந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. யாரையாவது அடையாளம் தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த பொண்ணு சரியாவே பதில் சொல்ல மாட்டா. அப்பாக்கு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்ன்றது தெரியும்ல, பொண்ணுக்கு ஏத்த மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. அப்பயுமே பொண்ணுக்கு அடையாளம் தெரியல, அதை சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி எத்தனை பேர் தப்பா நடந்தாங்க அப்படின்ற மாதிரி அப்பா பொறுமையா கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில 3ன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற அம்மாக்கு ரொம்ப அழுகையா வருது. இதுக்கு மேல கேள்வி எல்லாம் கேட்க வேணாம், நாங்களே பாத்துக்கிறோம், நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. இந்த அப்பாக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்கான்றதை இன்ஸ்பெக்டர் விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அப்படி விசாரிச்சதுல வாசுன்ற ஒரு நபர் கூட இடம் ரிலேட்டடா தகராறு போயிருக்குன்றது தெரிய வருது. அந்த வாசுவோட ஒய்ஃபை பத்தி இன்ஸ்பெக்டர் யோசிச்சு பாக்குறாரு. வந்த கூட்டத்துல அந்த ஒய்ஃபும் ஒருத்தங்களா இருப்பாங்க. இந்த கேஸை உடனே ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டை காப்பாத்த கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப 2 பேர்கிட்டயும் விசாரணை பண்றதுக்காக வராரு. உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்ததுல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி அதெல்லாம் சின்ன பிரச்சனை, இப்ப எதுக்காக அதெல்லாம் கேட்கறீங்கன்ற மாதிரி வாசுவும் கோவப்படுறாரு.
இன்ஸ்பெக்டர் வாசுவ சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாருல, இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஒய்ஃப் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. மோனிகாவோட அப்பாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அந்த ஆளே கொஞ்சம் வித்தியாசமான டைப் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃப் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஆக்சுவலா மோனிகாவோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ராக்கெட்டை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்ப வாசுவோட பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து எனக்கும் சொல்லித்தானு கேக்குறா. இவ விடுறதுக்கு ட்ரை பண்றா, சரியாவே விட மாட்டா. இந்த விஷயத்தெல்லாம் இந்த மோனிகாவோட அப்பா கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப வேகமா இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. நான் எப்படி விடணும்னு சொல்லி தரேன், இப்படிதான் விடணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி தந்துட்டு இருக்காரு. மேல கைய வைக்கிறாரு. இந்த விஷயத்த வாசுவோட ஒய்ஃப் கவனிச்சிடுறாங்க. வாசுவோட ஒய்ஃப் பேரு மல்லிகா அப்படின்றது. இப்ப எதுக்காக என்னோட பொண்ணு மேல கைய வச்சன்ற மாதிரி கோவப்படுறாங்க. நான் நார்மலா சொல்லி தான் தந்தன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த பைத்தியம் கிட்ட பேசாதன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியான்ற மாதிரி பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறாங்க. இந்த மல்லிகா என்ன சொல்ல வராங்கன்னா, மோனிகாவோட அப்பாவே ஒழுக்கமானவர்லாம் கிடையாது, அவரே கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, பொண்ணோட கண்டிஷனை வச்சு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை சமாதானப்படுத்திக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இவரெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கும் தோணுது. இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு இடத்துல கிடந்தாங்கல்ல, அந்த இடத்த செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு காண்டம் கிடைச்சிருக்கும். அது என்ன பிராண்ட் காண்டம்னு உங்களுக்கு தெரியுது. அந்த பிராண்ட் காண்டம் ஒரே ஒரு கடையில தான் இங்க கிடைக்கும் போல. அந்த கடையில போய் விசாரிச்சா என்னன்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இன்ஸ்பெக்டரும் விசாரிக்கணும்னு சொல்றாரு. இப்ப அந்த கடை ஓனரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த ஓனர் பேரு ரவி அப்படின்றது. ரவி கிட்ட யாரெல்லாம் இன்னைக்கு காண்டம் வாங்கினா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காண்டம் வாங்கினவங்களோட லிஸ்ட் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. ஞாபகப்படுத்தி எங்களுக்கு சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் நேரடியா அந்த ஸ்பாட்டை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப டீமோட இவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்தை செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களும் பிரிஞ்சு தேடி எல்லாம் பாக்குறாங்க. அந்த இடத்துல சில சிகரெட் கிடைக்குது, அதே மாதிரி சில சரக்கு பாட்டில் எல்லாம் கிடைக்குது. இந்த சிகரெட்டை பிடிச்சவங்களும் சரக்கு அடிச்சவங்களும் கூட இல்ல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. மேற்கொண்டு தேடிட்டு இருக்காங்கல்ல, அங்க மோனிகாவோட ஷாலியை கவனிக்கிறாங்க. எக்ஸாக்டா சம்பவம் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வழியால வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. இந்த மோனிகா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கல்ல, இந்த ஊர்ல சிலர் எப்ப பாரு இவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்த மாதிரி இந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் பயப்படுறா அவங்கள பார்த்து. அப்பாக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்றீங்க போங்கன்ற மாதிரிலாம் அப்பா விரட்டி விடுறாரு. ஒரு மளிகை கடை வச்சிருந்த நபரை காமிச்சாங்கல்ல, அவர் பேரு ரவின்னு சொல்லியிருப்பேன். அவருமே ஒய்ஃபு கிட்ட புலம்புறாரு. என்னங்க ஆச்சுன்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. யாரெல்லாம் காண்டம் வாங்கினாங்கன்ற லிஸ்ட தரணுமா, இந்த போலீஸ் ரொம்ப என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, யோசிச்சு லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன், நாளைக்கு தான் போலீஸ் கிட்ட தரணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. வாசு மல்லிகான்னு ஒரு தம்பதியை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அதுல வாசு இந்த காண்டமா வாங்கியிருக்காரு. எதுக்காக காண்டம் வாங்கின ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல சமாளிக்க முடியல. இவருக்கு இருக்க அஃபேரை பத்தி சொல்றாரு. அவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் வாங்கினேன்னு சொல்றாரு. இந்த ஊர்ல முகேஷ்னு ஒரு கல்யாணம் ஆகாத பையன் இருக்கான். அவனுமே காண்டம் வாங்கியிருக்கான்னு தெரிய வருது. நீ எதுக்காகடா வாங்கின ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கான்ல, அதனால போலீஸுங்க இவனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க. வலி தாங்க முடியாத இவன் இருக்கான்ல, நான் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறான். அந்த ஃபேக்டரியோட ஓனர் பேரு சந்தோஷ் அப்படின்றது. அந்த சந்தோஷ் தான் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. இவனுமே வாங்கிட்டு வந்து தந்திருப்பான். அந்த சந்தோஷ் கார்ல எங்கேயோ கிளம்பி போயிருப்பாரு. இப்ப வாசு எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபும் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க போல, எதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு சின்ன விசாரணை அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. ஆனா ஒய்ஃபுக்கு காண்டம் வச்சிருந்தவங்கள தான் கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. எதுக்காக நீங்க காண்டம் வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹஸ்பண்டுக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாலாம் காண்டம் வச்சில்ல, அந்த கடைக்காரன் தான் தப்பா சொல்லியிருக்கான், அதனால தான் என்ன கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் வந்திருக்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா ஹஸ்பண்ட் பயங்கரமா சமாளிக்கிறாருன்றது ஒய்ஃபுக்கு தெரியுது. இவர் அஃபேர் வச்சிருக்காருன்றது ஒய்ஃபுக்கு தெரியாது இல்ல. ஒருவேளை மோனிகா கிட்ட இவர் தான் தப்பா நடந்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் புதுசா ஒரு தகவலை சேகரிச்சிருக்காரு. ஆக்சுவலா அந்த முகேஷ்ன்ற பையன் என்னோட பாஸான சந்தோஷ்க்கு தான் வாங்கி தந்தேன்னு சொல்லியிருப்பான். அந்த சந்தோஷ பத்தி விசாரிச்சிருப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது சந்தோஷ் ஒரு பிராண்ட் சிகரெட், ஒரு பிராண்ட் சரக்கை யூஸ் பண்ணுவாருன்னு தெரிய வருது. அதுதான் இவங்களுக்கு அந்த ஸ்பாட்ல கிடைச்சிருக்கும். ஒருவேளை சந்தோஷ் சம்பந்தப்பட்டிருப்பாரான்னு யோசிக்கிறாங்க. இப்ப வாசு இருக்காருல, வீட்டுல உட்காந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. நைட்டு டைம் தான் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பொண்ணு இருக்காங்கல்ல இந்த இடத்துக்கு வராங்க. அப்பாக்கு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவருமே ஜாலியா பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா மல்லிகா இந்த இடத்துக்கு வந்து கவனிச்சிடுறாங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட கோவப்படுறாங்க. எப்பவுமே துப்பட்டா போடணும்னு சொல்லியிருக்கேன்ல, கேட்க மாட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. வீட்டுல தானே இருக்கா, அப்புறம் என்னன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. வீட்டுல இருந்தாலும் போடணும்ன்ற மாதிரி உங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப பொண்ணை திட்டி இங்க இருந்து அனுப்பிடுறாங்க.
இதுக்கப்புறம் நீங்க குடிக்கும் போது பொண்ணெல்லாம் பக்கத்துல உட்கார வைக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இவர் தான் மோனிகா கிட்ட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு டவுட் வந்துருச்சுல்ல, அதனால குடிபோதையில நம்ம பொண்ணுகிட்டயே தப்பா நடந்துக்க போறாருன்றதுக்காக தான் இப்படி கோவப்பட்டு இருக்காங்க. ஒய்ஃபி எதை நினைச்சு கோவப்படுறாங்கன்னு இவருக்கும் புரியுது. இவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் சந்தோஷம் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க காண்டம் வாங்கியிருக்கீங்க, கார்ல எங்கேயோ போயிருக்கீங்க, எங்க போனீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு இருக்காரு. சார், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டிக்காக தான் போனேன் சார். அந்த இடத்துல விலை மாதுகளை கூட்டு வந்தாங்க, அதுக்கு யூஸ் பண்றதுக்காக தான் காண்டம் வாங்கிட்டு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, எந்த ஃப்ரெண்டோட டீட்டெயிலாம் தாங்கன்னு கேட்குறாங்க. இவருமே டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இப்போ அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிக்கணுன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சார், உண்மைதான் சார், 2 விலை மாதுகளை அந்த இடத்துக்கு வர வச்சோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த விலை மாதுகளோட டீட்டெயிலை தாங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. டீட்டெயிலையும் இவர் தந்துடுறாரு. இவங்க சொல்றது உண்மையான்றதை 100% நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அதனால நீ போய் விசாரிச்சு பாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நேரா விலை மாதுகள்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. விலை மாதா 2 பொண்ணுங்க வந்தாங்கல்ல, அந்த பொண்ணுங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறாரு. சந்தோஷம் அவரோட ஃப்ரெண்டும் சொல்றது உண்மைன்றது தெரிய வருது. காரணம் 2 விலை மாதுகள் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க, அவங்க கூட ஒன்னாலா இருந்திருக்காங்க, அதுக்கு தான் அந்த காண்டமை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்களுக்கு சிகரெட் சரக்கெல்லாம் கிடைச்சதுல, அது கொஞ்சம் காஸ்ட்லி சரக்கு சிகரெட்டா இருக்கும், அதை இவன் யூஸ் பண்ணலன்னா வேற யார் யூஸ் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்பதான் ஊர்ல வேற ஒரு பிரச்சனை நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மல்லிகாக்கு ஒரு பொண்ணு இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இந்த பொண்ணுகிட்டயும் தப்பா நடந்ததான் சாவடிச்சிருக்காங்க போல. மல்லிகா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க பொண்ணோட பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல ஆளுங்களை வச்சு செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி போய் கூட செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அதே சிகரெட் அதே சரக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஆனா மோனிகா விஷயத்தையாவது உயிரோட விட்டாங்க, இந்த பொண்ணை என்ன சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது மோனிகா சாட்சி சொல்ல மாட்டா, இந்த பொண்ணு சொல்லிட வாய்ப்பு இருக்குன்றதுக்கு பயந்துதான் இப்படி சாவடிச்சிருக்காங்க போலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த இடத்துல காஸ்ட்லி சிகரெட் காஸ்ட்லி சரக்கு கிடைச்சிருக்குல்ல, அதை விலை கொடுத்து சந்தோஷால தான் வாங்க முடியும், மத்தவங்க வாங்க முடியுமான்றது இவருக்கு தெரியல. வாங்கியிருக்காங்களான்றதை செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சந்தோஷி இந்த 2வது சம்பவம் நடக்கும் போது எங்க இருந்தான்றதை விசாரிக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப வெளியே இருந்து மக்கள் கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இன்ஸ்பெக்டரும் டீமும் வெளியே வந்துடுறாங்க. மக்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிங்க சார், அவங்கள விடாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. இதே விஷயம் தான் மோனிகா விஷயத்துல நடந்தது, அப்போ மட்டும் நீங்க எப்படி பேசுனீங்க, விசாரிக்காதீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க, இப்போ உங்க பொண்ணுக்கு ஒண்ணு நடக்குதுன்னு தெரிஞ்சோட மாத்தி பேசுறீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நாங்க அன்னைக்கு பேசினது தப்பு தான், மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் ஊர் மக்கள் கெஞ்சி கேட்குறாங்க. சரி போங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஊர் மக்கள் பேசினாங்கல்ல, அது எல்லாத்தையுமே மோனிகாவோட அப்பா கவனிச்சிருப்பாரு. நம்ம பொண்ணுக்குன்னா வேற மாதிரி பேசியிருக்காங்க போலன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரா அனுப்பி வைக்கிறாரு. வாசு இருக்காருல, பொண்ணுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்காக நடந்து போயிட்டு இருக்காரு. ஊர் மக்களும் கூட வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்க ஊர் மக்கள்ல யாரையோ பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. இப்ப வாசுவும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அழ ஆரம்பிச்சிடுறா. இந்த கூட்டத்துல யாரையோ பார்த்துதான் பொண்ணு பயந்துருக்கா போல அப்படின்ற மாதிரி மோனிகாவோட அப்பாவும் லைட்டா யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சந்தோஷ் கிட்ட விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த வாட்டி சந்தோஷோட ஒய்ஃப் வீட்டுல இருக்கும் போதே வந்துடுறாரு. வாசுவோட பொண்ணுக்கு அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் என்ன போய் சந்தேகப்படுறீங்க, அந்த பொண்ணு பாதுகாப்பு இல்லாம வெளியே போனதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இதை கேட்டு இவரோட ஒய்ஃபே பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நமக்குமே ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம பொண்ணு மேலதான் தப்புன்னு சொல்லுவீங்களா, பார்த்து பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சத்தம் போடுறாங்க. இப்ப சந்தோஷ் இருக்கார்ல, அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சந்தோஷ் ஆபீஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல வீக்கா இருப்பாரு போல. அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு கூட்டு போறதுக்கு வர சொன்னல, இதான் நீங்க வர அழகான்ற மாதிரி கேக்குறாங்க. சாரிமா, மறந்தே போயிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. சரி கிளம்புங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆமா சார், கோயிலுக்கு போனோன்ற மாதிரி ஒய்ஃபுமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஒரு 8 மணிக்கு வந்திருப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா சம்பவம் 8 மணிக்கு மேலதான் நடந்திருக்கும். அதனால இன்ஸ்பெக்டருக்கு இன்னமும் டவுட் இருக்கு. சரி 8 மணிக்கு மேல நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி சந்தோஷ் கிட்ட கேக்குறாரு. சார் ஃபேக்டரியில ஒரு வேலை வந்துருச்சு, பாக்குறதுக்காக தான் போனேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்றத நம்புறதா வேணாமான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. இன்ஸ்பெக்டரும் நாங்க தேவனா வரோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் வாட்டி இவர் விலை மாது கூட ஒன்னா இருந்ததை பத்தி சொல்லியிருப்பாரு. இப்போ ஒய்ஃபுக்கு அந்த விஷயம் தெரிய வந்துருச்சுல, பயங்கரமா ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்படுறாங்க. இந்த விஷயத்துல நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு கேக்குறாங்க. நான் பண்ணல, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவரும் தள்ளி போயிடுறாரு.
இப்ப மோனிகாவோட அப்பா இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போகும்போது யாரையோ பார்த்து பொண்ணு பயந்தால அதை பத்தி சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நான் விசாரிக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், 8 to 9 நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பாவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. நான் இந்த வேலையில தான் இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எந்த 8 to 9 கேட்கிறாருன்னா அந்த வாசுவோட பொண்ணு பாதிக்கப்பட்டாங்கல்ல அந்த டைம் தான் கேட்கிறாரு. சரி கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் இவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. இவரோட பொண்ணுக்கு அந்த சம்பவம் நடக்கும் போது நம்ம வாசுவை கூப்பிட்டு விசாரணை பண்ணோம்ல, அது இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால வாசுவை ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக கூட பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கலாம். அதே மாதிரி மல்லிகா சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா இவர் பொண்ணு மேல கையெல்லாம் வச்சிருக்காரு. இந்த விஷயத்துல யாரு எப்ப எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம எல்லாரையும் சந்தேகப்படதான் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பொண்ணு கிட்ட காட்டணும்னு நினைக்கிறாங்க. இந்த பொண்ணை மட்டும் தள்ளி இருக்க ரூம்ல வச்சிருக்காங்க. ஜன்னல் மூலியமா தான் வரவங்களை எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாரையும் கண்டுக்க மாட்டா. இவ பாட்டுக்கு ஒரு பேப்பரை வச்சு விளையாடிட்டு இருக்கா. இப்ப ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு எதர்ச்சியா ஒரு நபரை கவனிக்கிறா. கவனிச்சவ செம்மையா ஷாக் ஆயிடுறா. என்ன இவ ஷாக் ஆகுறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த நபரை கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் நொண்டி நொண்டி தான் நடப்பாரு. கையில ஒரு குச்சம் வச்சிருக்காரு. அந்த நபரை பார்த்துதான் இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இருக்கா. கண்டிப்பா இந்த நபர் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அதனாலதான் இந்த பொண்ணு ஷாக் ஆவரா. இவனை அடிச்சு விசாரிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. மோனிகா கிட்ட நீ தான் தப்பா நடந்திருக்கன்றது தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லுன்ற மாதிரி இந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நபருமே வலி தாங்காம ஆமா சார் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. உன் கூட இருந்தது யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா முகேஷ்ன்ற நபரை பத்தி சொல்றான். அதாவது சந்தோஷோட ஃபேக்டரியில முகேஷ்னு ஒருத்தன் வேலை பார்த்தான்ல, அவனை பத்தி தான் சொல்றான். இப்ப ஃபேக்டரியில அமுக்கிறதுக்காக வராங்க. முகேஷுமே இதை பார்த்தோன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா துரத்திட்டு வந்து இவங்க முகேஷ் ஒரு இடத்துல பிடிச்சிடுறாங்க. இப்ப முகேஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. வலி தாங்க முடியாம இவனும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நடப்பான் பாத்தீங்களா, அவனும் இந்த முகேஷும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரு இடத்துல சேர்ந்து சரக்கு அச்சிட்டு இருக்காங்க. இவங்க சரக்கு அச்சிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இருந்து சவுண்டு கேக்குது. புதர் மாதிரியான இடத்துல இருந்து தான் சவுண்டு கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு நபர் தான் எல்லை மீறி நடந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த நபரோட பேரை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் கேட்டு ஷாக் ஆகுறாரு. இப்போ ஒரு நபரை அமுக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டரும் டீமும் வராங்க. யாரு அமுக்குறாங்கன்னா ரவி அமுக்குறாங்க. அதாவது காண்டம் விற்கிற கடை வச்சிருந்தாருல அவர் அமுக்குறாங்க. நீ தான் இதை பண்ணிருக்கன்றது தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் ரவியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். இப்பதான் விஷுவலா நமக்கு என்ன நடந்ததுன்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் கடை வச்சிருக்காருல, சிங்கிள் பசங்களாம் காண்டம் வந்து வாங்குறாங்க, வாழ்க்கையை வாழ்றாங்கன்ற மாதிரி இவருக்குள்ள இவரே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கும் அந்த மாதிரி எண்ணம் வந்துருது. உடனே இவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. ஒய்ஃபு கிட்ட வீட்டுக்கு சீக்கிரமா வரவா, ஒன்னா இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பெருசா பிடி கொடுத்து பேச மாட்டாங்க. இவ ஒருத்தி எப்பவுமே பிடி கொடுத்து பேச மாட்டா அப்படின்ற மாதிரி இவருமே புலம்புறாரு. சரி எதுக்கோ சேஃப்டிக்கு காண்டத்தை எடுத்துப்போம் கிளம்பலான்ற மாதிரி இவரும் கடையை சாத்திட்டு கிளம்புறாரு. இவர் கிளம்பி வந்துட்டு இருக்காருல, அந்த இடத்துல தான் இந்த மோனிகா விளையாடிட்டு இருக்கா. இப்ப மோனிகாவை பாக்குற இவர் கொஞ்சம் சபலப்படுறாரு. இப்ப மோனிகாவுக்கு பக்கத்துல வந்தவரை விளையாடலாம் தள்ளி வான்ற மாதிரி கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போனவர் தான் அந்த இடத்துல வச்சு இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டுதான் இவனுங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த சமயம் தான் அந்த ரவி இருக்காருல, அந்த இடத்தை விட்டு வெளியே வராரு. இவனுங்க பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சோட செம்மையா பயந்துடுறாரு. இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு தரணுமோ நான் கடையில வச்சு காசு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நாங்க சொல்ல மாட்டோம், இந்த பொண்ணு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணுலாம் சொல்ல மாட்டா, அப்படியே சொன்னாலும் யாரும் பெருசா நம்ப மாட்டாங்க, நான் எப்படியாவது சமாளிச்சுப்பேன், நீங்க ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவனுங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, எங்களுக்கும் காசெல்லாம் வேணாம், நீங்க பண்ணதையே நாங்களும் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி ரவி கிளம்ப பாக்குறாரு. ஆனா இந்த ரெண்டு பேர் தடுத்துடுறாங்க. நீங்க ஒன்னா இருக்கும் போது நாங்க ரெண்டு பேர் வந்து பாத்துட்டோம்ல, அதே மாதிரி நாங்க ஒன்னா இருக்கும் போது யாராவது வந்து பாத்துடக்கூடாது, அதனால பாதுகாப்புக்காக இங்கேயே இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவருமே அந்த இடத்துலயே நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி தான் கிளம்பி இருப்பாங்க. யாரெல்லாம் அந்த காண்டம் வந்து வாங்கினாங்கன்னு இவர் விசாரிச்சாரு பாத்தீங்களா, ரவிக்கு செம்மையா பயம் வந்திருக்கும். ரவி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிருப்பாரு. சரி அந்த முகேஷை கூப்பிட்டு பேசலான்ற மாதிரி பேசியிருப்பாரு. டே நீ காண்டம் வாங்கினல, உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க தைரியமா என்னோட பேரை சொல்லுங்க, நான் என்னோட பாஸுக்கு தான் வாங்கி தந்தேன், அதை பத்தி சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பான். வாசுவோட பொண்ணுகிட்டயும் நீங்க தானே எல்லை மீறி நடந்தீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் சத்தியமா நாங்களாம் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இந்த ரவி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இந்த விஷயத்த ஒருவேளை சந்தோஷ் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சந்தோஷோட ஃபேக்டரியை ஃபுல்லா செக் பண்ணோம், செக் பண்றது
பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட் சர்ச் வாரண்ட ரெடி பண்ணிடுறாரு. உங்க ஃபேக்டரி முழுக்க செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் கிட்ட தந்துடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஃபேக்டரியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷமே என்னதான் செக் பண்றாங்கன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி செக் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணை கொலை பண்ணாங்கல்ல, அந்த கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கத்தி எப்படி இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ற மாதிரி சந்தோஷம் ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப அப்படியே ஜெயில இருக்க இந்த 2 பேரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க தானே இந்த கொலையை பண்ணீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நாங்களாம் பண்ணல, சந்தோஷ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீங்க தான் இதை பண்ணிருக்கீங்க, சந்தோஷுக்கு தெரியாம சந்தோஷோட சரக்கு சிகரெட் எல்லாம் நீங்க தூக்கி இருக்கீங்க, நீங்க தான்டா இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் அடிக்கிறாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே ஒத்துக்கிறாங்க. மோனிகா கூட ஒன்னா இருந்தாங்கல்ல, அப்பத்துல இருந்து அதே நினைப்புல தான் இருக்காங்க. இந்த சமயம் தான் வாசுவோட பொண்ணு தண்ணியை புடிச்சிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவனுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் அந்த பொண்ணை லாக் பண்ணி தப்பா நடந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வெளியே சொல்லிடுவாங்கல்ல, அதனால சாவடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு கத்தியை வச்சு அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து சாவடிச்சிருப்பாங்க. இதுல சந்தோஷம் மாட்ட வச்சு நம்ம தப்பிக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. சந்தோஷுக்கு தெரியாம தான் அவரோட சரக்கு அவரோட தம்மெல்லாம் இவங்க தூக்குவாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல வச்சிடலாம். அப்ப போலீஸ்க்கு சந்தோஷ் மேல ஆட்டோமேட்டிக்கா டவுட் போகும், அவர் மாட்ட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.